நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மஞ்சுளா மற்றும் நான் தேவேந்திரன். இனி செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை பகுதியில் கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல். 7 பக்கங்கள் கொண்ட பதில் மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. கேரளாவின் திட்டத்தால் தமிழகத்திற்கான நீரின் அளவு குறையும் என்றும் வாதம். வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் கேரளாவின் நடவடிக்கையை கண்டித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல். தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்களை மாற்ற கோரும் வழக்கு 2 வார காலத்தில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளும் பதிலளிக்க ஆணை. செந்தில் பாலாஜி மற்றும் KC பழனிசாமியை மாற்ற கோரி பாமக தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. ஸ்டாலினை அரசியல் வாரிசாக அறிவிக்கவே அனைத்து கட்சி கூட்டம். திமுக மீது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் காட்டம். தஞ்சையில் நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். தேவைப்பட்டால் தேர்தலை ரத்து செய்ய தயங்கக்கூடாது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஆளும் கட்சி செய்ய வேண்டியதை எதிர்க்கட்சி செய்து வருகிறது. திமுக நாளை நடத்தவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் திருநாவுக்கரசர் அறிவிப்பு. திமுக சார்பில் நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமாக பங்கேற்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அறிவிப்பு. தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும் எனவும் கருத்து. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தகவல். திமுக அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமா விடுதலை சிறுத்தைகள்? கட்சி நிர்வாகிகளுடன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆலோசனை. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் பங்கேற்பு. காவிரி விவகாரத்தில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியது மத்திய அரசு. கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாளுக்குள் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழில்நுட்ப குழுவினரின் அறிக்கையை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் இன்று ஆட்சேப மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. DSP விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கில் CBI விசாரணைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. திமுக அரசின் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் காவல்துறை பெண் அதிகாரியை தற்கொலைக்கு முயன்றார் என்பதை ஏற்க முடியவில்லை என கருத்து. CBI விசாரணை கோருவது நியாயமானதே எனவும் நீதிபதிகள் விமர்சனம். முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க அப்பல்லோ வந்தார் லண்டன் மருத்துவர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த நுரையீரல் பிரிவு மருத்துவரும் சிகிச்சை அளித்து வருவதாக தகவல். முதலமைச்சர் நலம் பெற்று வருவதாக அதிமுக நிர்வாகிகள் தகவல். தலை மீது பேருந்து ஏறியதில் 4 வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே பலி. ஜோலார்பேட்டை அருகே அரங்கேறிய சோக சம்பவம். பள்ளிக்கு செல்ல பேருந்தில் ஏற முயன்ற போது நிகழ்ந்த பரிதாபம். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடக்கம். சென்னை கோயம்பேட்டில் 16 மையங்கள் கூடுதலாக திறப்பு. தீபாவளியை முன்னிட்டு நாளொன்றுக்கு 1700 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல். தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது கேலி கிண்டல் செய்யும் இளைஞர்கள். விருதாச்சலம் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் பள்ளி மாணவியர் புகார் மனு. இளைஞர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என DSP உறுதி. காவல் நிலையத்திலும் மாணவியின் பெற்றோர் புகார் மனு. கூடலூர் அருகே குட்டியை காப்பாற்ற கிணற்றில் விழுந்த தாய் சிறுத்தை. 8 மணி நேரம் கிணற்றில் தவித்த பரிதாபம். நள்ளிரவு முழுவதும் போராடி மீட்ட வனத்துறையினர். மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தை மற்றும் குட்டி மீட்கப்பட்டதாக தகவல். காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுத்தைக்கு கால்நடை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய காட்டெருமை. படுகாயமடைந்த சென்னை தம்பதியருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த சோக சம்பவம். தடுப்பு வேலிகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க கோரிக்கை. தமிழ் மாணவர்களை குறிவைத்து தாக்கும் இலங்கை அரசை கண்டித்து போராட்டம். மே 17 இயக்கம் சார்பில் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் முற்றுகை. இந்திய அரசு மௌனம் காப்பது சரியல்ல எனவும் கண்டனம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. ஆட்டோக்கள் திருப்பத்தூர் நகருக்குள் வரக்கூடாது என கூறுவதற்கு கண்டனம். போலீசாரை கண்டித்து 1500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம்.
காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய காவலர்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரங்கேறிய அவலச் சம்பவம். மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகில் நடந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. மாமூல் விவகாரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். கோவை பெரிய தடாகம் அருகே ஆண்குட்டியை ஈன்ற யானை 6 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குட்டி ஈன்றது. தாயும் சேயும் நலம் என மருத்துவர்கள் தகவல். தாய் யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் அறிவிப்பு. கரூரில் கண்டெய்னர் லாரி மின்சார கம்பியில் உரசி தீ விபத்து. ரெக்ரான் பஞ்சு ஏற்றி வந்த லாரி எரிந்து சாம்பல். 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக தகவல். விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பாரிஸில் கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுடன் தொடர்பு. நெல்லையில் கைது செய்யப்பட்ட சுபுகானி ஹாஜா மொய்தீன் குறித்து அதிர்ச்சி தகவல். மொசூல் நகரில் தங்கியிருந்த போது பாரிஸ் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சந்தித்ததாக NIA தகவல். சுபுகானியிடம் விரைவில் பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் ஆளுநராக வித்யாசாகர் ராவை நியமிக்க மத்திய அரசு தீவிர ஆலோசனை. தற்காலிக ஆளுநரையே மீண்டும் ஆளுநராக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவிற்கு கர்நாடக மாநில மூத்த பாஜக தலைவர் DH சங்கரமூர்த்தி நியமிக்கப்படலாம் என்றும் தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. கர்நாடகா தண்ணீர் திறப்பை நிறுத்தியதன் எதிரொலி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 54 அடியாக சரிந்தது. ஒரே மாதத்தில் 30 அடி குறைந்ததால் டெல்டா விவசாயிகள் கவலை. குடிநீர் பெறும் நிலை கூட நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் கிளை சிறை. புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் சிறை மீண்டும் இயங்க தொடங்கியது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தற்காலிகமாக மூடப்பட்டது சைதாப்பேட்டை கிளை சிறை. மருது சகோதரர்களின் 215வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. மருது பாண்டியர்கள் நினைவிடத்தில் அவரது வாரிசுதாரர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. தமிழக அமைச்சர்கள் மருது பாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. ஓமலூரில் சீன தயாரிப்பு பட்டாசுகள் விற்பனை குறித்து காவல்துறையினர் ஆய்வு. பட்டாசு இருப்புகள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்தும் சோதனை. தீயணைப்பு உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதா எனவும் ஆய்வு. சீன பட்டாசுகளை பதுக்கி வைத்தால் கடும் நடவடிக்கை எனவும் எச்சரிக்கை. தனி அதிகாரிகள் வசம் வருகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரம். தமிழகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. அலுவலக அறை, கார் போன்றவற்றை திருப்பி ஒப்படைக்க உத்தரவு. தேர்தல் முடியும் வரை அதிகாரிகளே பொறுப்புகளை கவனிப்பர் எனவும் தகவல். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி தீவிர பிரச்சாரம். வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. மாநில அமைச்சர்களும் திமுகவினரும் முதலமைச்சருக்கு ஆதரவாக பிரச்சாரம். நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்த நாராயணசாமி. சந்தையில் விற்கப்படும் தங்கத்திற்கு மட்டும் வரி குறைக்கப்படாதது ஏன்? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. தங்கத்திற்கான இறக்குமதி வரி 2% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அறிக்கை. தங்கம் வாங்கும் ஏழை நடுத்தர மக்களுக்கு வரி குறைப்பு செய்யாதது ஏன் என்றும் கேள்வி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேர்தல். பஞ்சாப், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறலாம் என எதிர்பார்ப்பு. 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு. டெல்லியில் பார்வையற்றவர்களுக்கு நிவாரண உதவி அளிப்பதற்காக தீபாவளி மேளா. ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் தீபாவளி மேளாவில் விற்பனை தீவிரம். வீட்டு உபயோகப் பொருட்கள், அழகு சாதனங்கள் விற்பனை தீவிரம். 34 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் தீபாவளி மேளா. டெபிட் கார்டுகளின் தகவல்கள் திருடப்பட்ட விவகாரம். 10 நாட்களில் அறிக்கை கிடைக்கும் என மத்திய நிதியமைச்சகம் தகவல். அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என அறிவிப்பு. டெபிட் கார்டுகள் திருடப்பட்டது குறித்து வங்கிகளிடமும் அறிக்கை கேட்டுள்ளது நிதியமைச்சகம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தீபாவளிக்கு முன்பாக அறிவிக்கப்பட வாய்ப்பு. வழக்கமாக செப்டம்பரில் அறிவிக்கப்படும் அகவிலைப்படி இதுவரை அறிவிக்கப்படாததால் ஊழியர்கள் அதிர்ச்சி. 3% வரை அகவிலைப்படி அறிவிக்கப்படும் என தகவல்.
பிரியங்கா சோப்ராவுடன் இணைய விருப்பம் தெரிவித்த அவரது சகோதரி பிரணிதி சோப்ரா. சரியான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதாகவும் பிரணிதி சோப்ரா பேச்சு. இருவரும் இணைந்து பணிபுரிவது மனதிற்கு இதமானது எனவும் நெகிழ்ச்சி. விரைவில் வாய்ப்புகள் அமையும் எனவும் பிரணிதி சோப்ரா நம்பிக்கை. எனது கணவரை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். தனுஷ் குறித்து காதல் கிசுகிசுகளுக்கு ஐஸ்வர்யா தனுஷ் பதில். ரஜினிகாந்த் குறித்து காதல் கிசுகிசுகள் வந்ததாக பேச்சு. தந்தை குறித்த வதந்திகளை தாய் சகஜமாக எடுத்துக் கொண்டதாகவும் ஐஸ்வர்யா பேச்சு. பாகிஸ்தான் நடிகர்கள் நடித்த படத்தை வெளியிட 5 கோடி ரூபாய் வழங்கச் சொல்வதா? மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவுக்கு நடிகை சபனா ஆஸ்மி கடும் எதிர்ப்பு. இந்திய அரசியல் சாசனத்துக்கு தலை வணங்குவதாகவும் பேச்சு. தேசப்பற்றுக்காக 5 கோடி ரூபாய் வாங்குவதாக நவநிர்மாண் கட்சி மீது சபனா ஆஸ்மி விமர்சனம். சிறந்த கதாபாத்திரங்களை ஏற்க தயாராக உள்ளேன். பாலிவுட் நடிகை ரேகா அறிவிப்பு. ரசிகர்கள் அதிக அளவு அன்பு கொண்டுள்ளதால் காலம் முடிந்துவிடவில்லை என நம்பிக்கை. தன்னிடம் எதிர்மறையான விஷயங்கள் ஏதுமில்லை எனவும் பேச்சு. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி 224 ரன்களில் சுருண்டு ஃபாலோ ஆன் ஆனது வெஸ்ட் இண்டீஸ் அணி. முதல் இன்னிங்ஸில் 452 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான். பாகிஸ்தான் வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறிய வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள். சென்னையில் தங்கம் விலையில் லேசான சரிவு. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 2842 ரூபாயாக விற்பனை. சவரன் 48 ரூபாய் குறைந்து 22,736 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 20 காசுகள் உயர்ந்து 45 ரூபாய் 30 காசுகளாக விற்பனை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகின்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.